ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நாட்களில் மட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது ஒரு பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். பாருங்க, அந்த கிபியோன்ல பலியிடுவதற்கு போனான். அங்கே அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்ப அதற்கு பின்புதான் அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை கேள். அப்ப தேவன் எதில் பிரியப்பட்டார்? சாலமோனுடைய பலியில் பிரியப்பட்டான். ஆகையினால்தான் அவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை இப்போது கேள், நீ எது கேட்டாலும் நான் செய்வேன். அப்ப தேவன் எது கேட்டாலும் செய்வேன் என்கிற அளவுக்கு தேவன் இறங்கி வருகிறார் என்றால் அது எதனால் அங்கே நடந்தது? தேவனுக்கு செலுத்திய பலியில் தேவன் பிரியப்பட்டார். ஆகவே தேவனுக்கு செலுத்துகிற பலி உகந்ததாக நமக்கு இருக்க வேண்டும். நாம் உகந்த பலியை செலுத்த வேண்டும். அப்போதுதான் தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போது ஆகையினால் தான் அங்கே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து சாலமோனிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது சாலமோன் யோசிக்கிறான், நம்ம என்ன கேட்கலாம்? ஐஸ்வர்யம் அங்கே இருக்கிறது அவனுடைய அரண்மனையில், வேற என்ன கேட்கலாம்? இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி செய்ய வேண்டும். அது ஒரு சரியான பாதையில் அவர்களுக்கு நியாயத்தை செலுத்த வேண்டும். அப்ப நியாயத்தை சரியாக, நீதியும் நியாயத்தையும் சரியாக நிலைநாட்டுவதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்று அவர் ஆண்டவரோடு கேட்கிறார்.